அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது சட்டசபையில. ஆனா அவரோட நிதியமைச்சர் வாயிலிருந்தும் எஸ்ஜிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரல. இடைநிலை ஆசிரியர்கள் ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரல. ஏன்னா ஏற்கனவே இதுல நான் சொல்லியிருந்திருப்பேன், இன்க்ரீஸ் உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, போராட்டம் 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி சென்னையில போராட்டம் பண்ணப்ப அப்போ அங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து வந்த செய்தி என்ன அப்படின்னா, இது மாதிரி வேக்கண்ட் இருக்கிறத நாங்க ஒப்படைச்சிருக்கோம், நிதித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க ஒப்படைச்சிருக்கோம். அங்க ஒப்புதல் கிடைச்சா எங்களுக்கு வித்தின் 1 மந்த்ல நாங்க போஸ்டிங் போட நாங்க தயாரா இருக்கோம், நாங்க எல்லாத்துக்கும் நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால முழுசா நம்பணும் நமக்கு இன்க்ரீஸ் நடக்கும், வேக்கண்ட் இன்க்ரீஸ் நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பணும். ஆனா இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹1 கூட இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது புதிய நியமனத்துக்கு எதுவுமே அவங்க ஒதுக்கல. அட்லீஸ்ட் ஆல்ரெடி நடந்திருக்க எக்ஸாம் கூட ஒரு 2000 கூடுதல் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு மினிமம் வேக்கண்டையாவது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா தற்காலிக ஆசிரியரே 5000 பேர் இருக்காங்க. ஸோ அதாவது ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோம். அதுவுமே பெரிய ஒரு சங்கடத்துல போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்புல அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர்களும் அந்த ஒரு 0.5 அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் அவ்வளோ பேர் பார்டர்ல இருக்காங்க. அவங்களுக்கு புதிய, அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் புதுசா ரெக்ரூட்மெண்ட் நடத்தி ஆட்கள் தெரிவு செய்யற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஆல்ரெடி நடந்த ஒரு எக்ஸாம்ல இப்ப கவுன்சிலிங் கூட அவங்களுக்கு நடக்கல. அது கூட சேர்த்து ஒரேதான் அவங்களுக்கு முடிச்சுட்டு இப்ப வேக்கண்ட் போட்டு விட்டா கூட அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அந்த பார்டர்ல இருக்கிறவங்க உள்ள போயிடுவாங்க, பெரிய லெவல் உதவியா இருக்கும். ஆனா எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பணியிடங்களாவது அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது. அது நல்லாவே தெரியும். சொல்லப்போனா நிறைய ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர்கள் கூட இல்லாம முழுக்க வெறும் டெம்பரரி டீச்சர்ஸை மட்டுமே வச்சு வேலை பார்க்குற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடியோ போடக்கூட மனசு இல்லை. ஏன்னா இவ்வளோ ஹோப்ல இருந்தோம், நம்ம எப்படியா இருந்தாலும் இன்க்ரீஸ் நடக்கும், அது ஒரு பெரிய லெவல் பல்க் வேக்கண்ட் இருக்கு, அதனால நமக்கு ஒரு பல்கான ஒரு இன்க்ரீஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது. அடுத்து என்னதான் டிபார்ட்மெண்ட் மானிய கோரிக்கை விவாதம் நடத்தினாலும் இந்த நிதி ஒதுக்கினாதான், இப்போ ஆல்ரெடி 2768 வேக்கண்ட்டுக்கு நிதி ஒதுக்கி தான் ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ அது பத்தி பிரச்சனை கிடையாது. பட் அந்த 2768ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8ல் 1 பங்கு வேலை, 6ல் 1 பங்கு வேலை தான் நமக்கு அவ்வளோதான் நமக்கு கால்ஃபரை. கிட்டத்தட்ட மிச்சம் இருக்கிற முக்காவாசி பணியிடங்களை ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. அதை கூடுதல் பணியிடங்களா நாங்கள் அறிவிக்கிறோம், சேர்த்து ஃபில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் வரும். இவர் வாயிலாவது அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்குன்னு ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை. மீடியாவும் சரி, பிளஸ் இது வரைக்கும் பேசின பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தடவை தான் நம்ம எஸ்ஜிடி சம்பந்தப்பட்ட அந்த 2768 வேக்கண்டை மட்டும் சொன்னாரே ஒழிய அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில வரல. இப்ப திரும்ப இவங்க பேசினப்பையும் அப்படியே தொடக்க கல்வி அந்த நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் அப்படியே ஒரு ஹைட் பண்ணிட்டு மத்த 2 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, முதுநிலை ஆசிரியர். அதுவுமே ஆல்ரெடி அவங்க 3000 சில்லரை தற்காலிக ஆசிரியர்களே இருக்காங்க. ஆனா சொல்லியிருக்கிற வேக்கண்ட் கம்மி. இதை திரும்ப இதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி இதுக்கு எக்ஸாம் வச்சு கால்ஃபார் நடந்து போடுறதுக்குள்ள கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன் வந்துடும். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறதும் இல்ல. பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சொல்லப்போனா நிறைய ஆசிரியர்கள் ரொம்ப மனசளவுல உடஞ்சு போயிட்டாங்க. குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் உடஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப மன அழுத்தத்துல மேற்கொண்டு அந்த இடைநிலை ஆசிரியர்களையும் சரி பட்டதாரி ஆசிரியர்களையும் சரி இந்த கவர்மெண்ட் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது. ரொம்ப பெரிய லெவல் நம்பிக்கையில இருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வேக்கண்ட் கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க, நம்மளும் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தோம். அவ்வளோ பேரோட நம்பிக்கையும் இப்போ கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ஏதோ ஸ்பெஷல் ஜிஓ போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆடண்டம் விட்டு ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உடஞ்சுதான் போயிருக்கு. திரும்ப நம்பிக்கை வைக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படிதான் சொல்லலாம். ஏதாவது அவசர கால அறிவிப்பா இதை நிறைய டீச்சர்ஸை போட்டு இந்த பணியிடங்களை ஃபில் பண்ணா ஒரு ஆசிரியர்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் அளிக்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். உள்கட்டமைப்புக்கு மட்டும் 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்புக்கு 1000 கோடி ஒதுக்கின இடத்துல அட்லீஸ்ட் 100 கோடி ஒதுக்கியிருந்தா கூட நிறைய இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஃபில் பண்ணிருக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சேலரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான சேலரி தான். ஒரு 841 பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 841 போஸ்டிங், அந்த 800வது இடைநிலை ஆசிரியர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா குறைந்த அளவு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன் இவ்வளோ வேக்கண்ட், 10,000க்கு மேல வேக்கண்ட் இருக்க இடத்துல ஒரு 1000 வேக்கண்ட் கூட ஃபில் பண்ண அவங்க தயாரா இல்லை அப்படிங்கிறது புரியல. மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்க ஆசிரியர்களோட மத்தியில இதை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம், என்ன மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் போய்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். தேங்க்யூ.